ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி இன்டர்நெட்டில் அதிகமான மீம்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருத்தமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய மீம்ஸ் கிங்கான டாக் வந்து இறந்துருச்சு அப்படிங்கிறதான். டாக் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீம்ஸ் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு டாகு. டாஜும் தீம்ஸும் சேர்ந்து அந்த 2 பேர் வச்சு டெம்ப்ளேட் வந்து பயங்கர பாப்புலர். இவங்கள இல்லாத மீம்ஸே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் மீம்ஸுமே வந்து இவங்கள வச்சு போடுறாங்க. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொலிட்டிக்கல் மீமு, கிரிக்கெட் மீமு, சினிமா சம்மந்தமான மீமு, சோஷியல் இஷ்யூ சம்மந்தமான மீமு, ஹிஸ்ட்ரியை சொல்கிற மீம்ஸ் கூட வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணப்படுது. அந்த அளவுக்கு இந்த டாக் வந்து பயங்கர பாப்புலர்ஸ். இந்த 2 டாகுமே சீம்ஸ் வந்து கடந்த வருஷம் தான் இறந்திருந்தது. அந்த செய்தியுமே நம்ம வெளியிட்டிருந்தோம். இப்போது டாஜ் இறந்ததுமே வந்து பலருக்குமே வந்து அதிர்ச்சியாக இருக்குது. இவங்க 2 பேரும், அதாவது இந்த டாஜும் சீம்ஸும் வந்து எப்படி பாப்புலர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய மீம்ஸில், அதாவது அவங்களுடைய டெம்ப்ளேட் ஃபோட்டோஸில் வந்து பயங்கரமாக வந்து ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு டாகால் வந்து இந்த அளவுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்க முடியுமா? அதுவும் நக்கலாக இருக்கும். சில இது வந்து ரொம்ப டெரராக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாப்புலர் ஆச்சு. அப்படி தான் வந்து இவங்களுடைய ரியாக்ஷன் பாப்புலர் ஆகி தான் வந்து அது உலகம் முழுக்க மீம் டெம்ப்ளேட்டாக மாறிச்சு. இன்றைக்கி நம்பர் 1 டெம்ப்ளேட்டாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த டாஜ் மீம்ஸ் வச்சு தான். ஸோ இந்த மீம் டெம்ப்ளேட்டில் இப்படி பாப்புலரான டாகுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அது ஒரு உண்மையான டாக் தான். எதுவுமே வந்து கற்பனையெல்லாம் கிடையாது. 2 டாகுமே வந்து உண்மையான டாக் தான். ஷீம்ஸும் சரி, டாஜுமே சரி. ஸோ அப்படி இந்த டாஜ் வந்து ஆக்சுவலாக ஜப்பானை சேர்ந்த ஒரு டாகு. அதை வந்து கிண்டர் கார்டனரில் இருக்கிற ஒரு டீச்சர் வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க இப்போ வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி இந்த நாய் வந்து இறந்துருச்சு, உலகம் முழுக்க அதிக அளவுக்கு அன்பை பெற்ற ஒரு நாய்னா வந்து இந்த நாயாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மீம்ஸ் விரும்பிகள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த சில நாட்களாகவே வந்து டாஜுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் தான் இருந்திருக்கு. அவர்களுடைய பித்தப்பையில் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து அது கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. சிகிச்சை எடுத்துமே வந்து நேற்று நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்திலே போயிடுச்சு, இறந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டாஜ் வந்து ஆக்சுவலாக பயங்கர பாப்புலர். சீம்ஸும் இந்த டாகும் சேர்ந்து பண்ணுற விஷயங்கள்லாம் பயங்கர பாப்புலராக இருக்குது. மீம்ஸில் எல்லா டைப் ஆஃப் மீம்ஸ்லையுமே வந்து இவங்களுடைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இவங்க இல்லாமல் வந்து நம்ம இன்டர்நெட்டில் எதையுமே மீம்ஸ் பேஜே வந்து ஸ்க்ரால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பாப்புலரானது. நம்ம எப்படி தமிழ் மீம்ஸில் வந்து வடிவேல் வந்து கிங்காக இருக்காரோ, அது மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த டாஜும் சீம்ஸுமே வந்து பயங்கர பாப்புலர். இன்றைக்குமே கூட வந்து பலருமே இந்த டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஏதாவது ஒன்று அனுப்பணும் அப்படின்னா, ஒரு வாசகத்தெல்லாம் தனியாக டெம்ப்ளேட்டாக இருக்க வாசகத்தெல்லாம் சென்டென்ஸை கூட அனுப்ப தேவையில்லை. இதோட ரியாக்ஷன் அனுப்பினாலே கூட வந்து அதுவே வந்து பயங்கர சிரிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர பாப்புலரான ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு மீம்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெம்ப்ளேட் இது. இப்போ இந்த டாஜ் வந்து இறந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பலருக்குமே வந்து, குறிப்பாக மீம்ஸ் ரசிகர்கள் பலருக்குமே வந்து ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணி டாஜுடைய ஃபோட்டோஸு, மீம்ஸ், ரொம்ப ஃபேவரட்டான மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணி, நீ வந்து எப்பயுமே எங்கள் கூட இருப்ப டாஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ணி இரங்கல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. டாஜ் வந்து ஆக்சுவலாக மீம்ஸுக்கு மட்டும் டெம்ப்ளேட்டில் மட்டும் பாப்புலரால இன்னொரு விஷயமும் வந்து டாஜை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ட்விட்டருடைய லோகோவை கூட வந்து எலான் மஸ்க் வந்து டாஜுடைய மீமாக தான் வந்து, டாஜுடைய ஃபேஸாக தான் வந்து மாற்றினார். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவருடைய டாஜ் காயின் வந்து இருக்குது, பிட்காயின் இருக்குது. அதுக்கு வந்து அந்த டாஜுடைய இதுதான் ஐக்கான் தான் இருக்கும், ஃபேஸ் தான் இருக்கும். அதன் மூலமாகவே வந்து இந்த டாஜ் ஐக்கானுமே வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. அப்படி இருக்கும்போது அந்த மீம்ஸுமே வந்து பயங்கர இன்னொரு பக்கம் பாப்புலர் ஆச்சு. அந்த அளவுக்கு வந்து டாஜுக்கு, எலான் மஸ்க்கு கூட வந்து அவருடைய ட்விட்டர் இதுக்கு கூட வந்து மாத்துறாருன்னா, அந்த அளவுக்கு டாஜுக்கு வந்து பயங்கர ப்ராப்ளம் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில். ஸோ அந்த அளவுக்கு பாப்புலரான டாஜுக்கு நம்மளும் ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கலாம். வி மிஸ் யூ டாஜ்.